என்னுடைய சன்னதி, அதாவது என்னுடைய பிரகாரத்துக்குள்ள வரப்போ இப்படிதான் நீங்க வரணும், இந்த மாதிரி தான் நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள கேட்டது யாரு அப்படின்னு கர்த்தர் கேட்கிறாருங்க. ஏன்னா நம்ம சில விஷயங்கள் ஆசரிப்போம் இல்லைங்களா, அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமைகள், இந்த ஓய்வு நாட்கள், சரிங்களா, அதுக்கப்புறம் ஆசரிக்கக்கூடிய நாட்கள், மாத பிறப்புகள், அதுக்கப்புறம் இந்த ப்ரேயர் மீட்டிங்ஸ், சபைய கூட்டங்கள், இந்த மாதிரி குறிப்பிட்ட இந்த ஆசரிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். இந்த 40 நாளுக்குள்ளே எடுத்துக்கோங்களேன், இந்த 40 days இதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்போ எனக்கு அதிலலாம் அந்தளவுக்கு வந்து ஈடுபாடே இல்லை அப்படின்றாரு. ஏன் இவர் அந்த மாதிரி சொல்கிறாருன்னா, ஆசரிக்கிற அந்த விஷயத்தை நம்ம பண்ணுறப்போ அக்கிரம சிந்தனையோடு நம்ம வந்து பண்ணுறோம், அக்கிரமம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. இதை நீ வச்சுக்கிட்டு நீ வந்து பண்ணுறப்போ எனக்கு அதில் சுத்தமாக ஈடுபடே இல்லை அப்படின்றாரு. முதல்ல நீங்கள் வந்து மனம் திரும்புங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்னென்னா, உங்களுடைய கைகளெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுங்க, உங்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க. கையெல்லாம் ஒரே ரத்தம் படிஞ்சிருக்கு, இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. ரத்தம் படிஞ்சிருக்குன்னா, ரத்தம்னா எதை சொல்கிறாருன்னா, பொல்லாதவைகள், தீயவைகள், கெட்டவைகள், அழுக்குகள், அகங்காரம், இந்த மாதிரி பொல்லாத சிந்தனைகள், வெறுப்பு, கசப்பு, பகைகள், இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. இதெல்லாம் வந்து வருஷம் வருஷம் அப்படியே வந்து எல்லாமே உள்ளுக்குள்ளே அவ்வளோ குப்பையை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னப்பா இதை ஆசரிக்கிறீங்க அப்படியே வந்து என்கிட்ட வந்து நானாப்பா உங்களை இதெல்லாம் கேட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல இதெல்லாம் கழுவி சுத்தம் படுத்துங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க அப்படின்றாரு. நீங்கள் செய்கிற தான தர்மமாக இருக்கட்டும், அவங்க மாலை போட்டால் நானும் ஒரு காவி ட்ரெஸ்ஸை போட்டு நானும் ஒரு மாலையை போடுறேன், அவங்க கற்பூரத்தை ஏற்றுனா நானும் உங்களுக்கு தூப ஆராதனையை காமிச்சிடுறேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லைப்பா. நான் கேட்டது எது தெரியுங்களா, என்னுடைய சத்தத்தை கேட்குறீங்களா, என் சத்தத்துக்கு செவி கொடுங்க. இந்த குறை, இந்த தவறான விஷயங்கள், இந்த பொல்லாதவைகள் இதெல்லாம் விட்டுட்டு நன்மையை வந்து செய்யுங்க, நீதியை நாடுங்க, ஒடுக்கப்பட்டவங்களையும், திக்கற்ற பிள்ளைகளையும், விதவைகளையும் இவங்களை வந்து விசாரியுங்க. உங்களுடைய பாவம் எவ்வளோ ரத்தாம்பரம் மாதிரி செவப்பாக இருந்தாலும் அது பஞ்சு போல வெண்மையாக மாற்றத்துக்கு நான் இருக்கிறேன். வெளியரங்கமான விஷயத்தை நோக்கி ஓடிட்டே இருந்தோம்னா வருஷங்கள் கடந்து போயிட்டே தான் இருக்கோம், நம்ம அப்படியே தான் இருப்போம். எல்லாமே ஆசரிப்போம், எல்லாம் பண்ணுவோம், உள்ள மாறாது, மாற்றமே இருக்காது. எது மாறணுமோ உள்ள அது மாறணும். அது மாறாமல் வெளியில் இருக்கிறதெல்லாம் மாறி வேஸ்ட்டு. மனுஷங்க பார்க்குறதுக்கு அவங்க பார்க்குறாங்க, நம்மளை இவங்க கனம் பண்ணுவாங்க, நம்மளை பெருமையாக இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு எவ்வளோ நீ ப்ரேயர் பண்ணி முட்டி போட்டு நீ அப்படியே ஆண்டவரே ஆண்டவரேனா கூட எதுவுமே பதிலே கொடுக்க மாட்டேன்றாரு. எது மாறணுமோ அது மாறணும். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், அதுக்கு கீழ்ப்படிக்கணும், அதில் நடக்கணும். எதுக்கு முக்கியத்துவமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க.